அனைவருக்கும் வணக்கம். நாம் சோஷியாலஜி ஆப்ஷனல் சீரிஸ் பார்த்துட்ருக்கோம். இந்த கிளாஸ்லேருந்து நாம் சோஷியாலஜியோடைய அட்வான்ஸ் சீரிஸ் பார்க்க போகிறோம். இந்த நிதின் செங்கானோடைய இந்த எசென்ஷியல் சோஷியாலஜி அப்படிங்கிற இந்த புத்தகத்தை பேஸ் பண்ணி தான் நம்ம எடுக்க போகிறோம். ஒரு 10 கிளாஸ் தானதுக்கு பிறகு நீங்கள் எதை பற்றி எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்கக்கூடாது. ஒரு சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்போவுமே ஸ்டார்டிங்லேருந்து பார்க்கணுங்க. ஒரு மொழியை கற்றுக்கிறதுக்கு முதல்ல அந்த மொழியில் கூட எழுத்துக்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். உயிர் எழுத்துக்கள் எத்தனை, மெய் எழுத்துக்கள் எத்தனை, உயிர்மெய் எழுத்துக்கள்னு கற்றுக்கினா மட்டும்தான் வார்த்தைகள் எப்படி நம்ம அமைக்க முடியும், எழுத்துக்கள் அதன் பிறகு நாம் எப்படி வாக்கியங்கள் அமைக்க முடியும்னு நமக்கு தெரியும். அதுபோல் ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்து பார்க்கணும். இடையில ஏதாவது ஒரு கேள்வி கேட்கக்கூடாது. நிறைய கமெண்ட்ஸ் அந்த மாதிரி தான் வருது. திரும்ப அதை நம்ம சொல்லிகிட்டே இருக்கும்போது ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அது டிஸ்டர்பாக இருக்கும், எரிச்சல் அடைய செய்யுன்றதுனால சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த புத்தகத்தை பேஸ் பண்ணி நம்ம எடுக்க போகிறோம். அது எல்லோரும் மைண்டில் வச்சுக்கோங்க. அதே போல் ஒரு 8 கிளாஸ் நம்ம எடுத்துகிட்டு பாருங்கள், அதோடைய அட்வான்ஸ் லெவல் தான் இது. அதனால் அதை தான் நம்ம எலாபரேட்டாக பார்க்க போகிறோம். இது அங்கேயே சொல்லிட்டீங்களே, ஏன் அது திரும்ப நம்ம சொல்லணும் அப்படிங்கிறது கிடையாது. அது ரொம்ப கன்சைஸ்டு மேனர். அது அந்த 8 டாபிக் பார்த்தோம் இல்லையா, அந்த 8 டாப்பிக்கே நாம் 2 மாதம் பார்க்க போகிறோங்க. 2 மாதம் எலாபரேட்டாக பார்க்க போகிறோம், ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். 2 மாதங்கள் முடிஞ்சதுக்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு நான் உங்கள்கிட்ட வச்சுக்கிற ரெக்வஸ்ட் என்னென்னா, இப்போ யூனிட் 1 பார்த்துட்டோமா, இந்த புத்தகத்தில் பேஸ் பண்ணால் எடுக்க போகிறோம். யூனிட் 1 பார்த்துட்டிங்கன்னா இந்த யூனிட் இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இது நீங்கள் அப்படியே எழுதி பாருங்கள். அப்படி இல்லையா, முக்கியமான ஒரு விஷயம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து அந்த கொஷினுக்கு நீங்கள் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். சிம்பிளாக கூட ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப டீட்டெயிலாக மொத்த மார்க்கும் வாங்குற அளவுலாம் எழுத தேவையில்லை. உங்களுக்கு என்ன தெரிஞ்சது, நல்லா படிச்சிங்களா, இந்த டாப்பிக்கை படிச்சிங்களா, அதை அப்படியே எழுதி பாருங்கள். வேறு எதுவுமே கிடையாது. இந்த புத்தகம் வேணுன்னா அந்த புத்தகத்தை வாங்கி நீங்கள் படிங்க, நல்லாயிருக்கும். அப்படி இல்லையா, இந்த நோட்ஸை வச்சு நீங்கள் இன்னும் எலாபரேட்டாக எழுதி பாருங்கள். ஆனால் கட்டாயம் ஒரு புத்தகம் வாங்குங்க. எந்த நோட்ஸோ இந்த நீங்கள் ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து படிக்கிறீங்கனாலும் இல்லை ஏதாவது ஒரு நோட்ஸ் உங்களுக்கு இருக்கணும். இந்த நோட்ஸ் நீங்கள் மேக் பண்ணுறது இல்லாமல் இன்னொரு புத்தகம் வாங்குங்க. அது எந்த புத்தகமாக இருந்தாலும் சரி, அந்த புத்தகத்தை வாங்கி எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸை எழுதிக்குங்க. நீங்கள் ஒரு நோட் மேக்கிங் பண்ணுங்கள், அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படின்னா புத்தகத்தை பேஸ் பண்ணுங்கள். புத்தகத்தில் இல்லாத பாயிண்ட்ஸை இல்லை நம்ம கிளாஸுக்கு உரிய பாயிண்ட்ஸை அதை நீங்கள் சைடில் எழுதி வைக்கலாம். ஒரு ஸ்டிக் நோட்ஸ் வாங்கி அந்த ஸ்டிக் நோட்ஸில் நீங்கள் எழுதி வைக்கலாம். சரியா, அந்த மாதிரி பண்ணுங்கள். சரி, இப்போது நம்ம கிளாஸுக்கு போவோம். பேக் டு த கிளாஸ். சோஷியாலஜி அப்படிங்கிறது ஒரு டிசிப்ளின். எதனால்? சரி, சோஷியாலஜி அப்படிங்கிறது டிசிப்ளின்னா ஒன்றும் கிடையாதுங்க, ஒரு சப்ஜெக்ட்டுங்க. சோஷியாலஜின்றது ஒரு சப்ஜெக்ட். ஏன் அது ஒரு சப்ஜெக்ட்ன்றோம்? ஃபிசிக்ஸ் மாதிரி, கெமிஸ்ட்ரி மாதிரி இதுவும் ஒரு படிப்பு. நம்ம கேள்வி கேட்போம். இப்போ உதாரணத்துக்கு யூடியூப் எடுத்துங்களேன். யூடியூப் முன்னாடியெல்லாம் என்னப்பா பண்ண போகிறோன்னா, யூடியூப்பில் வீடியோ போட்டு சம்பாதிக்க போகிறோன்னா, யூடியூப் வீடியோ போகிறதுலாம் ஒரு வேலையா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஆனால் இன்னைக்கு யூடியூப்பில் வீடியோ போடுறது ஒரு வேலையாக மாறிடுச்சு. அதுபோல் சோஷியாலஜின்றது ஒரு காலத்தில் சமுதாயத்தை பற்றின ஒரு படிப்புன்னு சொல்கிறாங்க. சமுதாயத்தை பற்றி ஒரு படிப்பா, சமுதாயத்தில் படிக்கிறதுலாம் ஒரு படிப்பா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. அப்போ அதனால் சோஷியாலஜி ஒரு படிப்பு தான். எதனால் அது ஒரு படிப்பாக கன்சிடர் பண்ணுறோம், அவ்வளோதாங்க. நமக்கே ஒரு கேள்வி வரும் இல்லையா, சொசைட்டி பற்றிலாம் படிக்க போகிறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா. ஃபிசிக்ஸை பற்றி படிக்கலாம், கெமிஸ்ட்ரி பற்றி படிக்கலாம், சோஷியாலஜி பற்றி எதுக்குப்பா படிக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது சோஷியாலஜியும் ஒரு படிப்பு தான். எதனால் அது சோஷியாலஜி ஒரு படிப்பாக சொல்கிறோம், அதுதான் பார்க்க போகிறோம். இன்ட்ரடக்ஷன் டு சோஷியாலஜி. சோஷியாலஜினா என்ன? சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் சொசைட்டி அண்டு சோஷியல் பிஹேவியர். சோஷியல் பிஹேவியர்னால் நத்திங் பட் ஒரு இண்டிவிஜுவலுடைய பிஹேவியர், இல்லை ஒரு குரூப்புடைய பிஹேவியர், அவங்க எப்படி நடந்துக்குவாங்க. சயின்டிஃபிக் ஸ்டடின்னு சொல்லுவாங்க, சிஸ்டமிக் ஸ்டடின்னு சொல்லுவாங்க, எல்லாம் ஒன்று தான். சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் சொசைட்டி அண்டு சோஷியல் பிஹேவியர், அவ்வளோதாங்க சோஷியாலஜி. இதோடைய பர்பஸ் என்ன? அண்டர்ஸ்டாண்ட் த சோஷியல் இன்ஸ்டிடியூஷனை பற்றியும், பேட்டர்ன்ஸை பற்றியும், ப்ராசஸை பற்றியும் படிக்க போகிறோம். சோஷியல் இன்ஸ்டிடியூஷன்லாம் என்னது நம்ம கடந்த கிளாஸ்லேயே படிச்சிருப்போம். அதனால் திரும்ப அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பலை. பேட்டர்ன்ஸ்னால் என்ன, அதோடைய ப்ராசஸ்னால் என்ன, சோஷியல் இன்ஸ்டிடியூஷன்னா எப்படி, ஒரு ஃபேமிலி எப்படி செயல்படுது, அதோடைய பேட்டர்ன் என்ன, அதோடைய ஹைரார்கி என்ன, ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் என்ன, அது எப்படி மற்றவங்களோட டீல் பண்ணுது, அதோடைய ப்ராசஸ் என்ன, இதை பற்றி படிக்கிறதுக்கு பேர் தான் சோஷியாலஜி. சோஷியாலஜி அப்படிங்கிறது காமன் சயின்ஸு கிடையாது, காமன் சென்ஸு கிடையாது. காமன் சென்ஸ்னால் என்ன? நமக்கு அந்த ஒரு காமன் சென்ஸே இல்லாத பேசுகிறியாடா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. ஸோ அதுபோல் அந்த காமன் சென்ஸ் கிடையாது. இப்போ நடந்து போயிட்டே இருக்கோம், இடையில ஒரு கால்வாய் வருதுன்னு வச்சுங்களேன், ஒரு ட்ரைனேஜ் வருதுன்னு வச்சுங்களேன், நான் அப்படியே நடந்து போய் கீழே விழுந்துருவோம் மாட்டோம்ல, நம்ம தாண்டி போவோம் இல்லையா. அது பார்த்தா காமன் சென்ஸ்.
மற்றவன் ஒரு பசியால் அழும்பொழுது பசியெலாம் ஒன்றும் கிடையாதுடா, கொஞ்ச நேரம் வந்து தம் பிடிச்சிட்டுனா வந்து வேறு ஏதாவது விஷயங்களில் எண்ணத்தை செலுத்து, பசி போயிடுன்னு சொல்கிறது காமன் சென்ஸ் கிடையாது. அவனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணுன்றது காமன் சென்ஸ். அதுதான் காமன் சென்ஸ். காமன் சென்ஸ்னால் என்ன? பொது புத்தி. சிம்பிளாக சொல்லணும்னா காமன் சென்ஸ்ன்றது பொது புத்தி, எல்லாருக்கும் இருக்கக்கூடிய அறிவு. பசிச்சா சாப்பிட்றது காமன் சென்ஸ். நெருப்பில் கை விட்டால் சுடுன்றது காமன் சென்ஸ். ஒரு யூனிவர்சலாக ப்ரூவனான ஒரு ஃபேக்டை தான் வந்து காமன் சென்ஸ்னு சொல்லுவாங்க. கரெக்டாக இல்லையா? இப்போது உயரத்தில் போக 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 மூச்சு முட்டும், காற்று இருக்கா அதுன்றது ஒரு காமன் சென்ஸ். மூச்சு நம்ம இழுத்து இப்படி அழுத்தும் போது மூச்சு முட்டி நம்ம இறந்து போயிடுவோன்றது காமன் சென்ஸ். இதெல்லாம் நம்ம பண்ண மாட்டோம். கரெக்டாக இல்லையா? திடீர்னு ஒரு டைனோசர் வருது, டைனோசர் நான் உருவாக்குவேன் அப்படின்னு சொன்னால் அது காமன் சென்ஸ். முட்டாள் மாதிரி பேசுகிறான் பாருன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது அழிஞ்சு போன உயிரினம், அது எப்படின்னு உயிரோடு கொண்டு வருவேன்றது ஒரு காமன் சென்ஸ். முன்னாடி வந்து நான் வந்து பறக்க முடியும், மனிதனால் பறக்க முடியும்னு சொல்லும்போது முட்டாள் அப்படின்னாங்க. உலகம் உருடுன்னு சொல்லும்போது முட்டாளுன்னாங்க. ஏன் அவன் காமன் சென்ஸே எல்லாம் பேசுகிறான் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? மனுஷனால் எப்படி பறக்க முடியும்னு சொல்லிட்டு. அது மாதிரி இல்லாமல் சோஷியாலஜி அப்படிங்கிறது ஒரு காமன் சென்ஸ் கிடையாது. இதுதான் முக்கியமான விஷயம். சோஷியாலஜி இட் இஸ் நாட் ஈக்குவல் டு காமன் சென்ஸ். எல்லாமே இதில் கூட ஒவ்வொரு வரியுமே ரொம்ப முக்கியமானதுங்க. சரி, இந்த சோஷியாலஜி அப்படிங்கிறது எப்படி உருவாச்சு, அதோட ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, சோஷியாலஜி அப்படிங்கிறது எதனால் உருவாகிருக்கும்? மாடர்னிட்டினால் உருவாகிருக்கும். மாடர்னிட்டினா என்ன? மாடர்னாக இருக்கிறான். கரெக்டாக இல்லையா? ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தட்லேருந்து ஒரு மாடர்ன் மெத்தடில் வரும்பொழுது இந்த சோஷியாலஜி ஆனது உருவாகியிருக்கும். எங்கே? யூரோப்பில் ஒரு மாடர்னிட்டி உருவாகியிருக்கும், ஒரு சோஷியல் சேஞ்ச் உருவாகியிருக்கும். அதன் நிமித்தமாக இந்த சோஷியாலஜி அப்படிங்கிறத இந்த டிசிப்ளினானது எமர்ஜ் ஆகியிருக்கும். என்னென்ன அங்கே சோஷியல் உருவாக காரணங்கள் என்னென்ன ஆச்சுன்னு பார்க்கும்போது, யூரோப்பில் ஒரு ரெனசன்ஸ் என்ன? மறுமலர்ச்சி உருவாகியிருக்கும். ரேஷ்னலான திங்கிங் உண்டாகியிருக்கும், மக்கள்கிட்ட பகுத்தறிவு உண்டாகியிருக்கும். அவ்வளோதான். சயின்டிஃபிக் ரெவல்யூஷன் நடந்திருக்கும். எம்பிரிசம்னா வார்த்தைகள் நான் ஒரு வேளை தப்பாக ப்ரொனன்சியேஷன் பண்ணியிருந்தால் மன்னிச்சுக்கோங்க. எம்பிரிசிசம்னா அனுபவத்தின் வாயிலாக சில விஷயங்களை அவங்க கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு படிப்பு எடுத்துக்கங்க. நம்ம ஊரில் எல்லோரும் வந்து வீட்டு வேலை செய்யணும், போய் எல்லோரும் விவசாயம் செய்யுங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த ஊரில் யாராவது ஒருத்தன் படிப்பு அந்த ஊரில் வந்து படிக்கக்கூடாதுன்ற மாதிரி இருப்பாங்க. 10வது படித்தா போதுன்னு இருப்பாங்க. அந்த ஊரில் யாராவது ஒருத்தன் காலேஜ் போய் படித்து ஒரு நல்ல வேலையில் போய் செட்டில் ஆகி ஒரு வீடுலாம் கட்டி காரெலாம் வாங்கியிருப்பான். அதை பார்த்ததுக்கப்புறம் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க? ஓ, படித்தா இவ்வளோ கிடைக்குமா, எல்லோரும் படிங்கன்னு சொல்லிட்டு போவாங்க. அதுபோல் ஒரு அனுபவத்தின் வாயிலாக ஒரு காஸ் அண்ட் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயம் நடந்து அதனுடைய எஃபெக்டின் காரணமாக இந்த சோஷியாலஜி வந்து உருவாகியிருக்கும். என்லைட்மெண்ட் மக்களுக்கானது, அறிவு ஆனது விசாலமாக இருக்கும். ஏன்ற ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க. ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது அவங்க உருவாகியிருக்கும். ப்ராக்ரஸ் அந்த ப்ராக்ரஸ் ஆனது அவங்க உருவாகிருக்கும். என்லைட்மெண்ட் மனிதனோட ஒரு சக மனுஷன் எல்லோரும் வந்து சமம் அப்படிங்கிற எண்ணம் அங்கே உருவாகிருக்கும் மக்கள் மத்தியில். ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் உண்டாகிறதுக்கு ஒரு காரணம் சேலஞ்சு தான் மொனார்கி, மன்னராட்சி எதிர்த்து கேள்வி கேட்டிருப்பாங்க. 2ஆம் லூயி மன்னர் நினைக்கிறேன், லூயி தான், ஆனால் 2ஆம் மன்னர் நினைக்கிறேன். ப்ரொமோட்டட் த ரைட்ஸ், எல்லாருக்குமான சம உரிமைகள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸே இருக்கும் பாருங்கள். நம்முடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேயே ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷனை பேஸ் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடந்திருக்கும். ஆர்கனைசேஷன் உருவாகிருக்கும், கிளாஸ் டிவைடு உருவாகிருக்கும், ஏலினேஷன் உண்டாகியிருக்கும். இதன் காரணமாகவும் இந்த சோஷியாலஜி அப்படிங்கிற இந்த டிசிப்ளினானது எமர்ஜ் ஆகியிருக்கும். கரெக்டா? சரி, இந்த சோஷியாலஜி அப்படிங்கிறத இந்த மாடர்னிட்டினால் உருவாச்சுன்னு சொன்னோம் இல்லையா? இது யார் உருவாக்குனாங்க அப்படின்னு பார்க்கும்போது பேசிக்கான திங்கர்ஸ்னு சொல்லுவோம். இப்போ தமிழ்நாட்டு அரசியல் எடுக்கும்போது திராவிட கட்சிகளும் சொல்லுவோம். நீதி கட்சி இருந்தது, நீதி கட்சி பிறகு திராவிட கட்சிகள் உருவானது, திமுக உருவானது, அதிமுக உருவானது. இவங்க எல்லாருமே இந்த ஒரு விஷயங்களை கொண்டு வந்திருப்பாங்க. ஈக்குவாலிட்டி, தீண்டாமை. இந்த தீண்டாமை அப்படிங்கிறது ஒரு பாவச் செயல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இவங்க கொண்டு வந்திருப்பாங்க. மக்களுக்கு அந்த என்லைட்மெண்ட் உருவாக்கியிருப்பாங்க தமிழ்நாட்டு அரசியலில். இதே வந்து இந்த கல்கத்தா சைடில் பார்க்கும்போது ராஜாராம் மோகன் ராய் எல்லாம் உருவாகியிருப்பார். அவர் தான் இந்த சதின்ற இந்த விஷயத்துக்கு எதிராக போராடி இருப்பாங்க. இவங்களாம் ஒரு திங்கர், சிந்தனைவாதிகள். ஏன் அவங்கள திங்கர் சொல்கிறோம்? ஒரு காமன் சென்ஸ்லேருந்து இவங்க ஒரு புது திங்கிங்கை வெளியே கொண்டு வந்திருப்பாங்க. அதனால தான் இவங்கள திங்கர்ஸ்னு சொல்கிறோம். அதுபோல் இந்த சோஷியாலஜி அப்படிங்கிறது ஒரு சப்ஜெக்ட் உருவாகிறதுக்கு இவங்கள தான் காரணம்.
இவங்கெல்லாம் இந்த சோஷியாலஜி அப்படி சப்ஜெக்டை கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்கியிருப்பாங்க, அதுக்கு வலு சேர்த்துருப்பாங்க. யாரும் பார்த்துருவோமா? ஆகஸ்ட் காம்ப்ட் தான் இந்த பாசிட்டிவிசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருப்பாரு. சோஷியாலஜி அப்படிங்கிற அந்த டேர்மை காயின் பண்ணது இவர் தான் சோஷியாலஜி அப்படின்றது பேர் வைக்கிறாருங்க. அப்பா அம்மா எப்படி நமக்கு பேர் வைப்பாங்களோ அது போல் இந்த சப்ஜெக்ட்டுக்கு சோஷியாலஜின்னு பேர் வச்சது ஆகஸ்ட் காம்ப்ட் தான். இவர் தான் ஃபாதர் ஆஃப் சோஷியாலஜி. அதன் பிறகு ஹெர்பர்ட் ஸ்பென்சர்னு ஒருத்தர் உருவாகியிருப்பார். அவர் வந்து சோஷியல் டார்வினிசம் பற்றி ஒரு சொல்லியிருப்பார். ஸ்பென்சர் டார்வினுடைய ஒரு சீடராக நம்ம சொல்லலாம். சோஷியல் டார்வினிசம். கார்ல் மார்க்ஸ் அவர் கிளாஸ் ஸ்ட்ரகிளை பற்றி சொல்லியிருப்பார், கான்ஃப்ளிக்ட் தியரி பற்றி சொல்லியிருப்பார். இமைல் டர்கெயின் இவர் சோஷியல் ஃபேக்ட்ஸையும் சோஷியல் இன்டகிரேஷனை பற்றியும் சொல்லியிருப்பார். மேக்ஸ் வீபர் இவர் வெஸ்டர்ன் அண்ட் வேல்யூ ஃப்ரீ சோஷியாலஜி பற்றி சொல்லியிருப்பார். இப்போ ஒவ்வொருத்த பற்றி நாம் அடுத்த கிளாஸில் பார்ப்போம். ஆகஸ்ட் காம்ப்ட் என்னென்ன சொன்னார், ஹெர்பர்ட் ஸ்பென்சர் என்ன சொன்னார்ன்றத ஒவ்வொரு டாப்பிக்காக இதுதான் ரொம்ப முக்கியமானது. சோஷியாலஜியில் ஃபஸ்ட்டு பேப்பரில் ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் எதுனா இந்த திங்கர்ஸை பற்றி படிக்கிறது தான் ரொம்ப முக்கியமான டாபிக்ங்க இது. கரெக்டாக இதை படிச்சுட்டா போதுமானது நமக்கு. அடுத்தது சோஷியாலஜிக்கும் காமன் சென்ஸுக்கும் என்ன வித்தியாசம்? சோஷியாலஜி அப்படிங்கிறது எவிடன்ஸ் பேஸ்டாக இருக்கும், ஆதாரம் பேஸ்டாக இருக்கும். காமன் சென்ஸ் அப்படிங்கிறது பிலீஃப் பேஸ்டாக இருக்கும், ஒப்பீனியன் பேஸ்டாக இருக்கும். எவிடன்ஸ் பேஸ்டாக இப்போ கோர்ட்டில் போயிட்டு 2 பேருக்குள்ளே பிரச்சனைங்க, கோர்ட்டில் போயிட்டு இல்லை சார் அவன் நல்லவன் சார்னு சொன்னால் ஏற்றுக்குமா? கோர்ட்டு கிடையாது, எவிடன்ஸ் கொடுன்னு கேட்கும். ஆனால் காமன் சென்ஸ் அப்படிங்கிறது இல்லை இவன் நல்லவன் தான், இவன் கெட்டவன், இவன் தான் தப்பு பண்ணியிருப்பான்றத ஒப்பீனியனாக சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் காமன் சென்ஸு. இது வந்து அப்ஜெக்டிவ் மேட்டராக இருக்கும், அப்ஜெக்டிவ் மேட்டராக இருக்கும் சோஷியாலஜி. காமன் சென்ஸ்ன்றது சப்ஜெக்டிவ் மேட்டராக இருக்கும். இப்போ ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், சாப்பாடு நம்ம காசு கொடுக்குறோம், சாப்பாடு கொடுக்குறோம், சாப்பிட்டு வந்துடுறோம், அது அப்ஜெக்டிவ் மேட்டர். நமக்கு நல்லது நடக்கணும், கோயிலுக்கு போகிறோம், நல்லதே நடக்கலை அப்படின்றதுனால அவங்கள்ட்ட போய் சண்டை போடுறோமா, நல்லது நடக்கும் அப்படின்னு நம்ம வந்துடுறோம் இல்லையா, அது சப்ஜெக்டிவ் மேட்டர். ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று நான் போகிறேன், பரவாயில்ல கடவுள் என் மேலே கோவத்தை இருக்கிறாரு அதனால் எனக்கு பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறது. ஆனால் அது அப்படி கிடையாது. நான் காசு கொடுத்து எங்கடா எனக்கு சாப்பாடுன்னு கேட்குறது, அதுதான் சோஷியாலஜி. கேன் பி கொஷின் அண்ட் ரிவைஸ்ட். இதில் வந்து கொஷின் கேட்போம், ஏன்ற கேள்வி கேட்போம். இதில் அப்படி கிடையாது, கேள்விலாம் கேட்கக்கூடாது, ரிஜிடாக இருக்கும். யூஸஸ் த சயின்டிஃபிக் மெத்தட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதில் அப்படி கிடையாது, அனுபவத்தின் வாயிலாக நம்ம யூஸ் பண்ணுவோம். பெண்களே இப்படி தான், அவங்க அப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிறது நாம் காமன் சென்ஸில் சொல்கிறது. உதாரணத்துக்கு பாருங்கள், காமன் சென்ஸில் நம்ம என்ன சொல்லுவோம், பெண்கள் வந்து எப்பவுமே எமோஷனலாக இருப்பாங்க, அதை யார் எமோஷனல் ஃபூல்ஸ்னு சொல்லுவோம் காமன் சென்ஸில். ஆனால் சோஷியாலஜியில் நம்ம என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா, லுக்ஸ் அட் த ஜெண்டர் சோஷியலைசேஷன். பெண்ணா இப்படி தான் இருக்கணுன்றத இந்த பிரைமரி ஏஜென்ட் ஆஃப் சோஷியலைசேஷன் சொல்லுவோம். ஃபேமிலி தான் சொல்லியிருக்கோம். பெண்கள்னால் என்ன, அந்த ஜெண்டர் டீச்சிங் அப்படிங்கிறது ஃபேமிலி தான் ஸ்டார்ட் ஆகும். பொண்ணுன்றது அடக்கொடுக்கமாக இருக்கணும், வீட்டுக்காரர் உள்ள கஷ்டப்படுறாரு, நீ வந்து சொகுசாக டிவி பார்த்துங்கிறியே, அந்த துக்கத்தில் நீ பங்கெடுத்துக்கூடாதா, கல்ச்சுரல் நார்ம்ஸ், இதனால தான் பெண்கள் அப்படி இருக்காங்க அப்படின்னு படிக்கிறது பேர் தான் சோஷியாலஜி. பெண்கள்லாம் அழுதுகிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு வேலையை கிடையாது, ஒரு வீக்கர் செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு காமன் சென்ஸ். ஏன் அவங்க அப்படி ஆனாங்க, இந்த ஜெண்டர் சோஷியலைசேஷனால், கல்ச்சுரல் நார்ம்ஸால் தான் அவங்க அப்படி இருக்கிறாங்கிறது பேர் தான் சோஷியாலஜி. புரியுதா? அவ்வளோதாங்க. சரி, இந்த சோஷியாலஜியுடைய ஃபீச்சர்ஸ் என்னென்ன? சயின்டிஃபிக்காக இருக்கும், சிஸ்டமேட்டிக்காக இருக்கும். நான் 10th படிக்கும்போது மேக்ஸ் டியூஷன் போகும்போது அங்கே சார் சொல்லுவார், சார் இப்படி பண்ணலாமா சார்னு கேட்கும்போது, நமக்கு வாட்டத்துக்காக நம்ம கையை உடைச்சிக்கூடாது இல்லையா, அது போல் தான் மேக்ஸில் நம்ம இந்த ப்ரொசீஜர் தான் கொண்டு போனோம். சொல்லுவாங்க இப்படி இருந்து எப்படி எடுத்துகிட்டு வா, மேக்ஸை படிக்கும்போது சொல்லுவாங்க, இந்த ப்ளஸ் இந்த பக்கம் கொண்டு போ, மைனஸ் இந்த பக்கம் கொண்டு போ, காஞ்சிகட் எடுக்கும்போது இப்படி எடுக்கணும். நம்ம படிச்சிருப்போம், இப்படி தான் கொண்டு வரணும்னு ஒரு மெத்தட் இருக்குது. அதே போல் போர்ட் மாஸ் ரூல்னு ஒன்று இருக்கும். போர்ட் மாஸ் ரூல் படிச்சவங்களுக்கு தெரியும். போர்ட் மாஸ் ரூல்னால் என்ன, முதல்ல டிவிஷனும் பண்ணணும், அதன் பிறகு மல்டிப்ளிகேஷனும் பண்ணணும், அது பிறகு அடிஷனும் பண்ணணும், அது பிறகு சப்ராக்ஷனும் பண்ணணும். இப்படி தான் ஒரு கணக்கு கொண்டு போகணும். ஏன், அது ஒரு சிஸ்டமேட்டிக் மேனர், இப்படி பண்ணால் கரண்ட் சரியாக வரும்ன்றது. ஃபோக்கஸ் ஆன் சோஷியல் ரிலேஷன்ஷிப்பை பற்றி படிக்கும், இது ஸ்ட்ரக்சரை பற்றி படிக்கும், சேஞ்சஸை பற்றி படிக்கும், சொசைட்டியுடைய ஸ்ட்ரக்சருக்கு சேஞ்சஸை பற்றி படிக்கும். அப்ளிகபிள் டு ரியல் வேர்ல்டு பாலிசி, ரியல் வேர்ல்டில் நம்ம என்னென்ன கொண்டு இருக்கோம் அதை நம்ம அப்ளை பண்ணி படிக்க முடியும். இதெல்லாம் வந்து சோஷியாலஜியுடைய ஃபீச்சர், சிக்னிஃபிகன்ஸ். ஏன் நாம் சோஷியாலஜியை படிக்கணும்? இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சோஷியாலஜி, கவர்னன்ஸ் பண்ணுறதுக்காக, பாலிசி மேக்கிங்காக இது யூஸ் ஆகுங்க. ஏன் மக்கள் வறுமையில் இருக்காங்க,
அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கேற்ற பாலிசி நம்ம கொண்டு வர முடியும் இல்லையா? பெண்கள் ஏன் ஒரு வீக்கர் செக்ஷனாக இருக்காங்க, அதுக்கான திட்டங்களை கொண்டு வர முடியலையா? ஸோ அதனால் சோஷியாலஜி முக்கியம். கிரிட்டிக்கல் திங்கிங்கை நமக்கு என்ஹான்ஸ் பண்ணணும். ஸோ சிவில் சர்வீஸில் நமக்கு யூஸ் ஆகும், என்ஜிஓவில் யூஸ் ஆகும், எஜுகேஷன் சிஸ்டமில் நமக்கு யூஸ் ஆகும். என்கரேஜஸ் த டாலரன்ஸ் அண்ட் அவேர்னஸ் யூஸ் ஆகும். சகிப்புத்தன்மையை நமக்கு இது ஏற்படுத்தும். எது? சோஷியாலஜி. அதனால் சோஷியாலஜி நம்ம படிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? சரி, இப்போ சம்மரி படிப்போம். இவ்வளோ நேரம் கிளாஸ் பார்த்தோம் இல்லையா? இது நாம் சம்மரியாக படிப்போம். ரொம்ப இதில் நம்ம என்ன கற்றுக்க வேண்டியது? சோஷியாலஜி அப்படிங்கிறது அரோஸ் டியூ டு மாடர்னிட்டி அண்ட் இண்டஸ்ட்ரியல் சேஞ்சினால் உருவாச்சு. சோஷியாலஜி ஏன் உருவாச்சுன்னு கேள்வி கேட்டால் என்ன சொல்லணும்? மாடர்னிட்டினால இண்டஸ்ட்ரியல் சேஞ்சினால் உருவாச்சு. சோஷியாலஜி அப்படிங்கிறது காமன் சென்ஸ் உடைய ஒரு ஆல்டர்னேட்டிவ், சயின்டிஃபிக் ஆல்டர்னேட்டிவ் தான் சோஷியாலஜி. ஓகேவா? ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட், சோஷியாலஜி அப்படிங்கிறது சொசைட்டியை ஃபோக்கஸ் பண்ணணும். சொசைட்டியில் இருக்கக்கூடிய சோஷியல் ரிலேஷன்ஷிப்பை பற்றி ஃபோக்கஸ் பண்ணணும். அதில் இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸாக ஃபோக்கஸ் பண்ணணும். அவ்வளோதாங்க, இவ்வளோதாங்க சோஷியாலஜி. சோஷியாலஜி அப்படிங்கிற சோஷியாலஜி அஸ் அ டிசிப்ளின் நாம் இதில் தான் படித்தோம். சோஷியாலஜிலாம் என்ன, அது எதனால் உருவாச்சு, அதுடைய ஏன் சோஷியாலஜி உருவாகிறது, அது காரணமானவங்க யார், திங்கர்ஸ்லாம் யார் யார், சோஷியாலஜியும் காமன் சென்ஸும் எதனால் வேரியபிள் ஆகுது, அதோடைய ஃபீச்சர்ஸ் என்னென்ன, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சோஷியாலஜி என்னென்ன பார்த்தோமா? இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை பேஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எழுதி பாருங்கள். நீங்களே எடுங்க, நான் தர வேண்டியது கிடையாது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு ஒவ்வொரு கொஸ்டினாக அண்டர்லைன் பண்ணி படிக்க எழுத ஆரம்பிங்க. அதையே ஒரு நோட்ஸாக ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. 2 மாதத்தில் சோஷியாலஜி ஒரு மேட்ரே கிடையாது, அசால்ட்டாக டீல் பண்ணுவேன் நான் அப்படின்னு நீங்கள் வருவீங்க. சரிங்களா? இந்த கிளாஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.